நீதிமன்ற உத்தரவுப்படி திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை மேற்கொண்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகளும் பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்போரூர் கந்தசாமி கோவிலுக்கு சொந்தமான நிலம் தனி நபர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அவற்றை மீட்டு கோவில் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்றும் கூறி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் 2020ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதை விசாரித்த நீதிமன்றம் கோவில் நிலத்தை தனிநபர்களிடம் இருந்து மீட்க உத்தரவிட்டிருந்தது. பல்வேறு காரணங்களாலும் பொதுமக்களின் எதிர்ப்பாலும் மீட்பு பணி நடப்பதில் தாமதம் ஏற்பட்டது. இதையடுத்து தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 21 நாட்களுக்குள் கோவில் நிலத்தை மீட்டு சுவாதீனம் எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து அறநிலையத்துறை இணை ஆணையர் குமாரதுரை தலைமையிலான அதிகாரிகளும் வருவாய்த்துறை கூடுதல் வட்டாட்சியர் பார்வதி தலைமையிலான அதிகாரிகளும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை மேற்கொண்டனர். பொக்லைன் இயந்திரம் மூலம் கோவில் நிர்வாகத்தின் பெயர் பலகையை வைக்க முற்பட்ட போது விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்திருந்தவர்களும் நிலத்தை அனுபவித்து வருபவர்களும் அரசியல் கட்சியினரும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினரும் திரண்டு வந்து தடுத்து நிறுத்தினர். இந்த விவசாய நிலம் யாருக்கு சொந்தம் என்று கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் வழக்கின் தீர்ப்பு வரும் வரை ஆக்கிரமிப்பு அகற்றும் முடிவை கைவிட வேண்டும் என்றும் கோஷமிட்டனர். இதனிடையே சிலர் விவசாய நிலத்தில் நடப்பட்ட கோவில் நிர்வாகத்தின் பெயர் பலகையை அடித்து உடைத்து பேனர்களை கிழித்து எறிந்தனர். மேலும் ஏராளமான ஆண்களும் பெண்களும் நெம்மேலி சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பொதுமக்களுக்கு 1 வாரம் அவகாசம் வழங்குவது என்றும் அதற்குள் முடிவு ஏற்படவில்லை என்றால் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்றும் கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர்.